ஒரு தடவை தப்பு பண்ணால் எல்லா நேரமும் தப்பு நடக்குன்னு அதிசயம் கிடையாது. கண்டினியூஸாக அது நடக்குது. ஸோ அவங்களோட எண்ணம் வந்து யாரையும் காலி பண்ணவும் முடியாதுக்குன்னு. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காரு. அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு, காசு. அப்போ ஜென்ரலாகவே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே உட்கார வச்சு அவங்கள நெகட்டிவாக காட்டி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி போடணுன்றது தான் அவங்களோட மெயின் மோட்டோ தாட்டாக இருக்குது. அந்த விஷயங்களை தான் நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அது வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்து அது உங்களுக்கு தானே பேக் ஃபயர் ஆன மாதிரி? அப்படிலாம் இல்லைம்மா, பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கால்ஸு, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கால்ஸு பொதுவாக சொன்னாங்க, சார் நாங்களும் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோம், எங்களுக்கும் இப்படி தான் பண்ணாங்க. யாராவது ஒரு செலிபிரிட்டி சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இல்லை, யாராவது ஒருத்தர் இவங்க வந்துட்டு பேசினா இல்லை அதெல்லாம் இப்போ நீங்களே என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஷியல் சொல்கிறீங்க, உங்கள் பேரை நான் போய் சொல்ல முடியுமா? அவங்க கருத்துக்களை பரிமாறிக்கலாமா, அதுக்காக அடுத்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வர வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்குன்றதுக்காக நிறைய பேர் போகிறாங்க. அப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்றது உள்ளுக்குள்ளே போய் தான் எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்.